பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் எனக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் வேணும். நான் எடுக்கிற காரியங்களில், நான் எடுக்கிற முயற்சிகளில் தேவ பாதுகாப்பு வேணுங்கிற அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். சங்கீதம் 31 அதிகாரம் வசனம் 3-4 உங்களுக்காக கொண்டு வருகிறேன். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். தேவரீரே எனக்கு அரண். தேவ மனிதர் தான் கடந்து போற பாதையில் ஏதோ சில காரியங்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறது, இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் வேணும், கர்த்தர் பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய டிஃப்ரெண்ட் சீசன்ஸ்ல எத்தனையோ பலவிதமான காலகட்டங்கள் நம்ம கடந்து போறோம். நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நம்மளுக்கு நிறைய நேரங்களில் வருகிற போராட்டங்கள், சூழ்ச்சிகள், காரியங்கள் நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது. இன்னைக்கு நீங்க செய்யற காரியம் ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் பாலிடிக்ஸ் இருக்கத்தான் செய்யுது. எங்கதான் பாலிடிக்ஸ் இல்லை, ஆனால் தேவன் நம்மை நடத்துகிறது. எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். நான் எதுலையுமே ஈடுபடுறது இல்லை பாஸ்டர். இந்த பாலிடிக்ஸ்னால என்னை ரொம்ப அழுத்த பார்க்குறாங்க. நான் யாருடைய வம்புக்கும் போறதில்ல, நான் உண்டு வேலைன்னு நிற்கிறேன். அப்படிப்பட்ட ஆளை தான் ரொம்ப டச் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி ஆண்டருக்கு முன்பாக நான் எல்லாவற்றையும் நேர்த்தியா செஞ்சுட்டு என்னுடைய வழியில சரியா இருக்கிற இல்ல. இந்த உலகம் ஆதாயம் தேடுகிற உலகம். நம்ம காரியத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சாலும் அவங்க மூக்க நினைச்சு நம்மளுக்குள்ள வருவாங்க. நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து, எந்த பாலிடிக்ஸ் குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. அவர் வழிகாட்டி உங்களை நடத்தி அருள்வார். தேவன் உங்களுக்கு பலத்த அரணாய் இருக்கிறார். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். எந்த பிளான்ஸும், எந்த சூழ்ச்சியும், எந்த காரியங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு அரணாய் இருக்கிறார். ஒரு சில சத்தங்கள் உங்க காதுல கேட்கறது, உங்களுக்கு விரோதமா திட்டம் போடுறாங்க, உங்களுக்கு விரோதமா இந்த காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சங்கீதம் 31 வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு அரணாய் இருக்கிறார். உங்களை சுற்றிலும் அந்த தேவ பாதுகாப்பு இருக்குது. நீங்க தைரியமா கடந்து போங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை சுத்தி வருகிற சத்தத்தை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்டு, ஏசப்பா என்னோடு கூட இருக்கார், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. அதற்கு மட்டும் ஜெபம் பண்ணுங்க. நான் எந்த வழியில் நடக்கணும், என்ன காரியத்தை செய்யணும், எந்த இமெயிலுக்கு நான் ரிப்ளை பண்ணணும், பண்ணக்கூடாது, எந்த இடத்துல நான் வாயை திறந்து பேசணும், பேசக்கூடாது. ஏசப்பாட்ட கேளுங்க, எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உங்களை சரியான பாதையில் ஆண்டவர் நடத்துவார். தைரியமா கடந்து போங்க. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு பலத்த அரணா இருக்கிறார், உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். உங்க பேர் ஸ்பாயில் ஆகாது, உங்க பொசிஷனை யாரும் தொட முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்காருங்க. தைரியமா கடந்து போங்க. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற நாவுகள் எல்லாம் கட்டப்படும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை சந்தோஷமா ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். God bless you. God bless you.